என் அன்பான பிளேத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆசீர்வாதங்கள். எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளும் இனிமையாக இருக்க வேண்டும். சில அதிர்ஷ்டத்தை பற்றி இன்று பேச போகிறேன். நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த காலம், இன்றைக்கி இருக்கிற காலம் நமக்கு சப்போர்ட்டிங்காக இருக்குமா இருக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் எல்லாருக்குமே சொல்லுவேன், என் பிள்ளைகள் எல்லாருக்குமே. நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்கிறோம்னா ஒரு நல்ல குருவுடைய ஆலோசனையோடு செஞ்சோம்னா அந்த செயல் வெற்றி பெறும். நிறைய பேர் இன்றைக்கி எல்லாத்துலேயும் தோற்று போகிறோம். இன்றைக்கி பல பேருடைய வருத்தமே என்னென்னா தோற்று போகிறது தான். தொழிலில் தோற்று போகிறோம், மனுஷங்களுடைய அன்பை சம்பாதிக்க முடியாமல் தோற்று போகிறோம், குடும்ப உறுப்பினர்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறோம், வருமானத்தில் திருப்தி இல்லாமல் அதிருப்தியை சம்பாதிக்கிறோம், எல்லா திறமையும் இருந்து எந்த ராசியும் இல்லாதது போல் நாமளே ஃபீல் பண்ணுறோம். இப்படி ஏகப்பட்ட சிரமங்களுக்கு நடுவே தான் நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த சிரமங்களை எல்லாம் இப்போ நல்லதாக மாற்றணும்னா ஈசன் நினைத்தால் மட்டும்தான் நடக்கும். அந்த பரமேஸ்வரன் நினைத்தால் மட்டும்தான் நம்ம சிரமத்தை எல்லாம் போக்க முடியும். அவர் சில நேரங்களில் நினைப்பார், அவர் நினைக்கிறத நாம் நினைக்கணும், அவ்வளவுதான். இந்த பரமேஸ்வரன் பல ரூபத்தில் இருக்கிறார். அதில் ஒரு ரூபம்தான் காலச்சக்கர ரூபம், சட்ட ரூபம், நீதி ரூபமாக சனியாக இருக்கிறார். சனியும் பரமேஸ்வரன் தான். அப்போ சனீஸ்வரன் பகவானை ஏன் ஆண்டவன் படைச்சார்னா, என் பிள்ளைய என்னால் திருத்த முடியாது, திட்ட முடியாது, வருத்தப்பட வைக்க முடியாது ஆண்டவன். அதனால் எப்படி நாமெல்லாம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடுறோமோ அதே மாதிரி ஆண்டவன் என்ன பண்ணுறாரு, சனிக்கிட்ட விடுறாரு. அப்பப்போ சனி பகவானை இவனை கொஞ்சம் நல்லா திருத்தி விடு, நல்லவனாக இருந்தால் நல்லா பாராட்டி விடு, பட்டம் கொடு, கெட்டவனாக இருந்தால் திருத்தி கொடு. இதை தான் சனிகிட்ட சுவாமி சொல்கிறார். அப்போ சுவாமி சொல்கிறதுல நியாயம் இருக்குது. அப்பப்போ நம்மளை டிங்கரிங் பட்டியெலாம் பார்த்துக்கணும். அப்பப்போ நம்ம ஓவர் ஆயில் பண்ணிக்கணும், சர்வீஸ் பண்ணிக்கணும். நம்மளை எப்படி லேப்டாப்லேயே நம்மளை சர்வீஸ் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளை நாம் சர்வீஸ் பண்ணிக்கணும். இப்படி சர்வீஸ் பண்ணுறது தான் சனி, அவருடைய வேலை. இப்போ நம்மளை அவர் எப்படி சர்வீஸ் பண்ண போகிறார் அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். பதவி வரும்பொழுது பணிவு வர வேண்டும், இது பெரியவர்கள் சொல்லி வைத்தது. அதே மாதிரி ஒரு சட்டத்தை திருத்த வேண்டும் என்று நினைத்தால் சட்டப்படி நாம் வாழ வேண்டும். நமக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை அமைக்க வேண்டும் என்றால் ஒரு செங்கலை கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. சார் செங்கலை வச்சுட்டு நான் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்றீங்களா? சாம்ராஜ்யம்னா ஒரு கட்டிடம் கட்டி அதில் ஒரு ராஜாங்கம் பதவி அமையணும். முதல்ல கட்டணம் கட்டணும். நான் ஒரு மடம் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா எனக்கு முதல்ல இடம் வேணாமா? நான் 4 பேருக்கு உதவி பண்ணணும், நான் 4 பேருக்கு வரவங்களை உட்கார வச்சு பேசணுன்னா எனக்கு பெரிய இடம் வேணும். 4 கார் பார்க்கிங்கோட ஒரு பெரிய திடல் இருந்து அதில் ஒரு இடம் வாங்கி அதுக்கு பிறகு தானே நான் பண்ண முடியும். எதுவுமே பண்ணாமல் ஒரு முட்டுச்சந்தில் ஒரு வீட்டில் நான் பண்ணேன்னா அது 10 கார் நின்றுதுன்னா என்ன ஆகும்? கார் பார்க்கிங் பிரச்சனை வந்துடும், அப்புறம் மனப்பிரச்சனை வந்துடும். அப்போ பேஸ்மெண்ட்டை சரியாக போடணும்ல. அப்போ பணம் வரும்போது பதவி வரும்பொழுது பணிவு வர வேண்டும். அப்போ பிளானிங் இருந்தால் தான் பணிவு வரும். இப்போ பக்காவாக பிளான் போட்டு தரப்போகிறார் மகர ராசிக்கு சனி பகவான். ஸோ இந்த பிளானிங் தான் இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. 7.5 சனி விலகிறாரு. பல கஷ்டத்தை பட்டீங்க, வருத்தத்தை பட்டீங்க, அவமானப்பட்டீங்க, உறவுகள் விட்டு போனது, சில உறவுகள்கிட்ட தலை குனிஞ்சோம், நல்ல பேர் இன்னும் சில உறவுகள் கெடுத்தாங்க. நமக்குன்னு ஒரு மாஸ் வச்சுருந்தோம், நமக்குன்னு ஒரு பிளானிங் வச்சுருந்தோம், நமக்குன்னு ஒரு மென்டாலிட்டியை ஏற்படுத்தி வச்சுருந்தோம். எல்லாத்தையும் நசுக்குனாங்க, பொசுக்குனாங்க, உருப்பிடாமல் ஆக்குனாங்க. அவ்வளோதுலேயும் ஆண்டவன் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்காருன்னா இந்த பிறவி பலனை இப்போ தானே பார்க்குறோம். 7.5 சனியில் சொல்கிற துக்கமாக
பணத்துக்கமாக இருந்தால் கூட சமாளிச்சுக்கலாம் சுவாமி. மனத்துக்கமாக இருந்தால் கூட சமாளிக்கலாம். மற்றவனால துக்கம், நம்பினவனால துக்கம். தான் குடும்பத்தை தனக்கு முன்னாடியே ஒருத்தவன் சீரழியை பார்த்து வருத்தப்படுறதெல்லாம் எவ்வளோ பெரிய வேதனை தெரியுமா? இந்த 7.5 வருஷத்தில் எத்தனை நல்லது, எத்தனை கெட்டது, எத்தனை அவமானம். முதல்வன் படத்தில் இந்த அவர் பேர் என்ன, ரகுவரன் சொல்கிற மாதிரி எவ்வளோ சிரமம், எவ்வளோ முள்படுக்கை இல்லை தானே இருந்தீங்க. இல்லைங்க, ஏசி ஓடுதுங்கிறீங்களா? ஏசி ஓடுறதுனால நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நல்ல மெத்தையில் படுத்துருக்கிறதுனால நிம்மதியாக தூங்குறீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? பிள்ளைகளை நினச்சும், வருமானத்தை நினச்சும், வசதியை நினச்சும், வாழ்க்கையை நினச்சும், எதிரியை நினச்சும், துரோகியை நினச்சும், எல்லாத்த விட துரோகியை நினச்சி தானே கஷ்டப்பட்டுருக்குறோம். இந்த கஷ்டத்தை ஆண்டவனு பார்த்துக்கிட்டு இருந்தான்ல, அப்படிப்பட்ட ஆண்டவன் இந்த 7.5 வருஷத்துக்கு ஒரு முடிவு கட்டுறாரு. 3வது வீட்டுக்கு வராரு. இனிமேல் உங்களுக்கு நிறைய முன் யோசனையை கொடுக்க போகிறாரு. ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் முன் யோசனை வரும், சாப்பிட்றதா இருந்தாலும் முன் யோசனை வரும், செயல்படுறதா இருந்தாலும் முன் யோசனை வரும். முன் யோசனை மட்டுமே முன்னேற்றம். நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு மனுஷன் முன்னேறான்னா அவனுக்கு முன் யோசனை இருக்குன்னு அர்த்தங்க. முன் யோசனை இல்லாதவன்லாம் தோத்துப்படுவான். தமிழில் அதுக்கு பேர் தற்குறின்னு சொல்லுவான். முன் யோசனை இல்லைன்னா தற்குறித்தனமாக செயல்படுறதான்னு சொல்லுவான். என்ன தெரியுது, படிக்கிறது கிடையாது, தெரிஞ்சுக்கிறது கிடையாது, எதையும் கிடையாது, செலவு பண்ணிட்டு வீணாயிடுவான். இப்போது மகர ராசிக்கு முன் யோசனை நேரம். நீங்கள் முன் உதாரணமாக இருக்க போகிறீங்க. இது மாதிரி ஒரு பொக்கிஷம் கிடைக்குமா? சனி இதை கொடுக்க போகிறாருங்க. உங்கள் வாழ்க்கையோட யதார்த்தத்தை உணர வைக்க போகிறாரு. இதுதான் வாழ்க்கை, நீ இருக்கிற இடம்தான் உண்மை. உன்னை விட்டுட்டு போனவங்களை நீ திரும்பி பார்க்காத, உன்னை ஏமாற்றிட்டு போனவங்களை நீ திரும்பி கூப்பிடாத. உனக்குன்னு ஆண்டவன் இதை கொடுத்துட்டான், இதுதான்ப்பா உனக்கு. உன் முன்னாடி இருக்கிறது தான் வாழ்க்கை. ஆனால் நீ ஒன்று நினச்சி வச்சுருந்த, நானும் இப்படி ஆகலாம், நானும் இப்படி வரலாம். அது நடக்கலை. அது நடக்கலைங்கிறத விட நீ நட்டாத்தில் போக போகிறேன்னு சொன்னதுனால அது நடக்காமல் ஆக்கிட்டார் கடவுள். இதை நீங்கள் நம்பணும். புதிய நட்பு கிடைக்கும், புதிய அன்பு கிடைக்கும், புதிய உறவு கிடைக்கும், புதிய சந்தோஷம் கிடைக்கும், புதிய வாழ்க்கை கிடைக்கும். சரி கம்ம பதனி ஏறுமுகம் புரட்சி பண்ணுற நேரம். மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இவ்வளோ நாள் பட்ட சிரமத்திற்கு உங்களுக்கு நல்லது கொடுக்க போகிறார். ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க, எதை எடுத்தாலும் முன் யோசனையும், எதை எடுத்தாலும் நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்தை உங்களை மட்டும் நீங்கள் நம்புங்க. இல்லைன்னா நீங்கள் மீண்டும் பணத்தை இழப்பதற்கும், மனத்தை இழப்பதற்கும், இடத்தை இழப்பதற்கும் வாய்ப்பு இருக்கே தவிர முன் யோசனை இருந்தால் இது எதையும் இழக்க மாட்டீங்க. இது எல்லாம் இன்னும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். சிரித்த முகமாக இருங்க மகர ராசிக்காரர்களே. சிரிப்பு உங்களுக்கு சொந்தம், சிரிப்பே உங்களுக்கு மருந்து, சிரிப்பே உங்களுக்கு விருந்து. அந்த சிரிப்பினால் நீங்கள் சிறப்பாக இருக்க போகிறீங்க. ஆனால் உங்களை கஷ்டப்படுத்தினவங்க, காயப்படுத்தினவங்க, வருத்தப்படுத்தினவங்களாம் கண்டிப்பாக ஃபீல் பண்ண போகிறாங்க. ஒரு காலகட்டம் உங்கள் காலிலேயே வந்து விழுவாங்க, நம்புங்க. ஆனால் மீண்டும் செஞ்ச தப்பை செய்யாதீங்க. மன்னிச்சு யாரையும் ஏற்றுக்காதீங்க. மன்னிச்சிருங்க, ஆனால் ஏற்றுக்காதீங்க. மீண்டும் சொல்கிறேன், புரியுதா? மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறது மனுஷத்தன்மை, மகானுடைய தன்மை. ஆனால் மன்னிச்சுட்டு அவன் தப்பு பண்ணிட்டான், மன்னிச்சிட்டப்பா வா அப்படின்னு திரும்பி ஏற்றுக்காதீங்க. அவன் தப்பு பண்ணத்துக்கு ஒரே தண்டனை உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கணும். இதுதான் சனி கொடுக்குறார். 7.5 சனியில் நிறைய அனுபவம் கிடச்சிருச்சு. மீண்டும் சிக்கிக்காதீங்க, சிறப்பாருங்க. இந்த பரிகாரம்னும் போது எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? யாருக்கு தெரியாமல் போய் பண்ணிட்டு வரோம், அதுதான் தவறு. அங்கே தான் பிரச்சனைகள் முடிய மாட்டேங்குது. பரிகாரத்தில் கூட 4 பேருக்கு சொல்லிட்டு செய்ய சொல்லலை, தெரிஞ்சு பண்ணுங்க. என்றைக்குமே ஒரு மனுஷன் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம ஸ்டேட்டஸ் போடுறோம், அதனால் பல இழப்புகளை சம்பாதிக்கிறோம். அப்பப்போ சில ஸ்டேட்டஸை சோகமாக வைங்க, அப்பப்போ சில வருத்தங்களை பதிவு பண்ணுங்கள் ஸ்டேட்டஸ் மூலமாக, நண்பர்களுக்கு, சொந்தக்காரவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம். அப்போ குடும்பத்தில் மற்றவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்றைக்குமே நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் உறவு தான் நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்குனா சந்தோஷப்படும்,
உங்கள் உறவுகள் தான். நீங்கள் வருத்தப்பட்டால் சந்தோஷப்படும். உங்கள் உறவுகள் தான். ஃபினான்ஷியலாக நீங்கள் டவுன் ஆனால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்கள் உறவுகள் தான். உங்கள் வீட்டில் ஏதாவது தேவை நின்று போயிட்டுனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ உறவுகளை எப்படி சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நீ கஷ்டப்படுற மாதிரி, வருத்தப்படுற மாதிரி, வேதனைப்படுற மாதிரி அப்பப்போ பாவலாக காட்டு. அவன்லாம் சந்தோஷப்படுவான். அதில் உனக்கு வந்த கஷ்டம் போயிடும். இதுதான் 12 ராசியும் செய்யணும். யாரும் இழிச்சவங்க கிடையாது, இழைச்சவங்க கிடையாது. என்றைக்கு ஒரு மனுஷனை ரொம்ப நம்புகிறோமோ அவன் நம்மளை ரொம்ப சுரண்ட போகிறான்னு அர்த்தம், வேதனைப்படுத்த போகிறான்னு அர்த்தம். அப்பப்போ அவனுக்கு நம்ம கொஞ்சோண்டு திருப்தி ஏற்படுத்தணும். விட்டுட்டேன், கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்லணும். என் பொண்டாட்டி என்னை திட்டா, என் புருஷன் என்னை திட்டான், கடிச்சு புட்டான்னு கூட சொல்லுங்க, தப்பு இல்லை. என் ஃப்ரெண்டு என்னை ஏமாற்றிட்டான், என்ன பண்ண, என்னடா சோகமாக இருக்கேன்னு எவனாவது வாரம் ஒரு தடவை உங்களை கேட்கணும். என்னடா வருத்தமாக இருக்கேன்னு கேட்கணும். ஏன் சார் இப்படி ஆயிட்டீங்கன்னு கேட்கணும். ஏன் சார் உங்களை ஏம்மா இப்படி டல்லாக இருக்கிறே அப்படின்னு கேட்கணும். ஏம்மா பொலிவிழந்து போயிட்டேன்னு கேட்கணும். இப்படி கேட்க தூண்டுங்க. என்னடா இப்படிலாம் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு அதில் ஒரு ஆனந்தம். அவன் சந்தோஷமானாதான் நம்மளாம் நிம்மதியாக இருக்கலாம். இல்லைன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து பார்த்து வயிறெறிஞ்சி அவங்களாம் நம்மளை இன்னும் வீழ்த்த பார்க்குறாங்க. கடவுளே கொடுக்க நினச்சாலும் உறவுக்காரனும் தெரிஞ்சவனும் அறிஞ்சவனும் வாழ விடமாட்டேங்கிறான். கடனில் தாங்க சார் 1 பவுன் நகை வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நகையை போட்டுட்டு போனோம்னா ஜொலிக்கிறா பாரு அப்படிங்கிறான். எவ்வளோ வருத்தம் இருக்குது. பிள்ளைகளை ஒரு இடத்துக்கு ஆளாக்கி தேலாக்கி நல்லா வரணும், நான் பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம். எந்த பிள்ளையாவது திரும்பி பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்மா அப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கா? இன்னொரு அப்பா அம்மாட்ட சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் அந்த அளவுக்கு ஒன்றும் செய்கிறதே கிடையாது, உங்களை மாதிரி எங்கள் அப்பா அம்மா கிடையாது. இவன் போய் அவன்கிட்ட சொல்லுவான், அவன் பிள்ளை இன்னொருத்தன்ட்ட போய் சொல்லுவான். பெத்த பிள்ளைங்க கூட திருப்தி அடைய மாட்டேங்குது. உலகம் அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். அப்போ கடவுள் சில சூத்திரங்களை, எதுக்கு இதிகாசங்கள் புராணங்கள்லாம் படிக்கிறோம்? மனுஷனுடைய மனசை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இதை பட்டு தெரிஞ்சிக்க கூடாதுன்னா படித்து தெரிஞ்சுக்கன்னா. பெரியவர்கள்லாம் எதுக்கு இதெல்லாம் எழுதி வச்சான்னா, நீ கஷ்டப்படாதரா, பட்டு தெரிஞ்சிக்க கூடாதரா, எல்லாத்தையும் எவ்வளோ பட்டினா அதில் கஷ்டமாக வருது, உன்னால் தாங்க முடியல, படித்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னா. நம்ம என்ன பண்ணுறோம்? படிக்கவும் மாட்டேங்கிறோம், பட்டு தான் தெரிஞ்சுக்கிறோம். அதனால் இந்த சனிப்பெயர்ச்சியில், இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்க மாட்டார். முதல்ல அதை நம்புங்க. சங்கடம்ங்கிறது நம்ம பக்கத்தில் இருக்கிற சங்கடத்தினால தான். எல்லாம் சங்கடம், உறவு தான் சங்கடம். அது எந்த உறவு வேணாலும் நீங்கள் வச்சுக்கிங்க, அதுதான் சங்கடம். யார் மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கிறீங்களோ அது சங்கடம். யார் மேலே அதிகமாக பணத்தை கட்டுறீங்களோ அது சங்கடம். இனிமேல் சங்கடத்தெல்லாம் பார்த்து சமாளிங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எல்லோரும் பிள்ளையாரை கும்பிடுங்க. காலையில் 5 முறை குட்டிக்குங்க, முட்டிக்காதீங்க. குட்டிக்கலைன்னா முட்டிக்கணும். 5 டைம்ஸ் இப்படி குட்டிக்கிட்டிங்கன்னா புத்தி நல்லா வேலை செய்யும், பிரெயின் நல்லா ஆக்டிவ் ஆகும். குட்டிக்க மறந்துட்டோம்னா செவுத்தில் போய் முட்டிக்க வேண்டியதான். தப்பு பண்ணிட்டேனே. பிராணாயாமம் பண்ணணும். மூக்கை நல்லா அப்படி மூச்சை இழுத்து விடணும் 5 டைம்ஸ். அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய சுவாசங்கள்லாம் நமக்கு நல்லா சீராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது சீராக வேலை செய்யலைன்னா நாம் சிறப்பாக வேலை செய்ய முடியாது, டென்ஷன் ஆகிடுவோம். தோப்புக்கரணம் போடணும். காலையில் பிள்ளையார் கோயிலில் தான் போய் போடணும், இல்லை வீட்டிலே போடலாம். நல்லா மண்டிட்டு போடணும். முடியாதவங்க அட்லீஸ்ட் பாவனையாவது தோப்புக்கரணம் போடணும். 2 காதி இப்படி மாறுது. அப்போ தான் ஞாபக சக்தி வளரும். நம்ம நிறைய மறந்துடுறோம். நல்லதை மறக்கிறோமோ இல்லையோ, கெட்டதை மறக்கக்கூடாது. சில பேர் பண்ண கெட்டதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். சில பேரோட குணத்தை மறந்துடக்கூடாது. நம்ம பண்ணுற பெரிய தப்பே அவன் பண்ண தப்பை மறந்துட்டு, அவன் குணத்தை மறந்துட்டு, அவனோடையே நம்ம பாராட்டுவோம், பழகுவோம், திருப்பி நம்மளை ஏமாற்றுவான். திருப்பி பாராட்டுவோம், பழகுவோம், திருப்பி ஏமாற்றுவான். ஞாபகம் வச்சுக்கணும் டெய்லி. இதுக்கு தான் காலையில் பிள்ளையாரை கும்பிட்டது. இனிமேல் இப்படி தான் நினச்சி கும்பிடணும் பிள்ளையாரை, ரைட்டா? அவரை புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார், பிரத்யேகமாக நம்மளை அறிவு புரட்சி பண்ண வைக்கிறார். அதான் பிள்ளையார். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிடணும். இனிமேல் எல்லாரும் ஆஞ்சநேயரை போய் அர்ச்சனை பண்ணணும். ஆஞ்சநேயர்கிட்ட எனக்கு புத்தி கொடு,
சக்தி கொடு, தைரியத்தை கொடு. எல்லா பையிலையும் ஏமாத்துறான். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்கோ, உங்களோட மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு உங்களை ஏமாத்துறான். இதுதான் உலகம். அதனால் ஆஞ்சநேயரை கும்பிடுங்கோ. இந்த சனி பெயர்ச்சி சகல நன்மையும் கொடுக்கும். நம்பி இருங்கோ, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை சந்திப்போம். வாழ்த்துக்கள்.